ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி, என்ன மாதிரியான சப்ஜெக்ட் நீங்கள் படிப்பீங்க, எந்த மாதிரியான ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணால் ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த கோர்ஸுக்கான ஃப்யூச்சர் ஸ்கோப், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ், என்ஜின்ஸ், டூல்ஸ், டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஒர்க்கிங், இதை பற்றி படிக்கிறதா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மெஷினை உருவாக்குறதும் அதை டிசைன் பண்ணுறதும் கற்றுக்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கார், பைக், என்ஜின், ரோபோட், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years வரும். இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்க குரூப் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் படிப்பீங்க. செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மெஷின் டிராயிங், மெட்டீரியல் சயின்ஸ், இதை பற்றி படிப்பீங்க. தேர்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், தியரி ஆஃப் மெஷின்ஸ், சிஏடி அண்ட் சிஏஎம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம், இதை பற்றி படிப்பீங்க. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் அண்டு இன்டர்ன்ஷிப் வரும் உங்களுக்கு லாஸ்ட் இயர். என்ன மாதிரியான ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பெட்டராக இருக்குன்னு பார்க்கலாம். மெஷின் டிசைன், சிஏடி சாஃப்ட்வேர், ப்ராப்ளம் சால்விங், மேனுஃபேக்சரிங் அண்டு ப்ரொடக்ஷன் ஸ்கில், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், இதெல்லாம் நீங்கள் கோர் ஜாப்பில் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், மேனுஃபேக்சரிங், எனர்ஜி அண்டு பவர், இதெல்லாம் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ஜாபும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அண்டு ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கும். கோர் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா மெஷின்ஸ், டிசைன், மேனுஃபேக்சரிங், இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷோராக இந்த கோர்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.